என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்கிறதான வார்த்தையை தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு அவர் என்ன பண்றாரு, நமக்கு நேராக சொல்லுகிறார். தேவைகளை குறித்து நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதத்துல கலங்கவே கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நம்முடைய நிலைமைகளை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அவருடைய நிலைமையும் அவர்கள் அறிந்திருந்தார். அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஜூலை மாத ஆராதனைக்கு வந்திருக்கிற, இந்த ஒளிப்பதிவு மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் இந்த முதல் நாளில் தேவ சமூகத்தில் இருந்து நாம் துவங்குவது எத்தனை ஆசீர்வாதமானது, எத்தனை சந்தோஷமானதும் கூட. ஏன் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் நாம் அவருடைய சமூகத்திலிருந்து நாம் துவங்கும்போது இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம எதற்காக முன்னுரிமை கொடுக்குறோம், எதற்கு நம்ம கனப்படுத்துகிறோம், அதுதான் தேவனாய் கர்த்தர் பார்க்கிறார். ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இந்த முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நாம் துவங்கும்போது இந்த மாதம் முடியும் மட்டுமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் நடத்துகிற தேவன். ஆகையினால கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வாதமாய் நடத்துவார். இந்த ஜூலை மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் காத்திருந்த போது கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். 33ல் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த ஜூலை மாதமாகிய 7ஆம் மாதத்திலும் தேவன் தம்முடைய ஜனமாகிய சபைக்கு அவர் தருகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தை, இந்த வசனத்தில் ஒரு பகுதியை தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். என்னன்னாக்கா, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கவனிக்கணும், இந்த வார்த்தைகள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்கிறதான வார்த்தையை தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு நேராக சொல்லுகிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு. உன்னை அப்படின்னா உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சொல்கிறாரு. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 7ஆம் மாதமானது ஒரு வருடத்தில் அரை அரை ஆண்டு முடிந்து 2வது அரை ஆண்டில் முதல் மாதம் தான் இந்த 7ஆம் மாதம். அப்படியானால் இந்த 7ஆம் மாதமாகிய ஜூலை மாதத்திலும் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஏன் என்று சொன்னால், இந்த வார்த்தையை மோசேக்கு சொன்னார்.
அதே போல் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிற நம்மையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று. அல்லேலூயா. இதற்கு பொருள் என்ன அப்படின்னா பாருங்க, அவர் நம்மை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தையினுடைய பின்னணி அப்படின்னா தேவன் நம்மை நன்கு அறிந்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிப்போம் என்று சொன்னால், அவர் நம்மை முற்றிலுமாய் முழுவதுமாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உண்மையான ஒரு அந்த வார்த்தைக்கு பொருள். அவர் நம்மை முற்றிலுமாக முழுவதுமாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன்னா இது ஒரு வேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நான் உன்னை முற்றிலுமாக முழுதுமாக அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா இது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிலைமை இருக்குது இல்லையா, நம்முடைய வாழ்க்கை நிலைமை இருக்குது, நம்முடைய குடும்பத்தின் நிலைமை இருக்குது, நம்முடைய குடும்பத்தில் பொருளாதாரத்தின் நிலைமையும் இருக்குது. எல்லா சூழ்நிலையும் எல்லாவற்றையும், அதாவது சகலவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, குடும்ப சூழ்நிலை மாத்திரமல்ல, பொருளாதார காரியம் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷர் அறியாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தார் இதை அறியாமல் இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அறியாமல் இருக்கலாம். நமக்கு என்ன தேவைகள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், எத்தனை தடைகள், எத்தனை உதவி இல்லாத சூழ்நிலைகள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், போராட்டமான வாழ்க்கை எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய எல்லாவற்றையும் அவர் முற்றிலுமாக முழுவதுமாக அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் கண்களுக்கு முன்பாக நம்மளை மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வெளியரங்கமாக இருக்குது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இங்கே தாவீது சொல்கிறாரு 139ஆம் சங்கீதத்தில் 1, 2, 3 முதலாவது வாசிக்கலாம். 1, 2, 3. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். 15ஆம் வசனம், இப்போ 16ஆம் வசனம் வாசி. எங்கெல்லாம் அறிகிறார் பாருங்களேன், வாசிப்போம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. போதும். அல்லேலூயா. அப்போ எங்கேருந்து நம்ம அவர் பார்க்கறன்னா, தாயின் கர்ப்பத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் அவருக்கு முன்பாக நம்ம இருக்கிறத அவர் சொல்கிறாரு. அவர் நம்மை முற்றிலுமாய் அறிந்திருக்கிறத, எங்கேருந்தெல்லாம் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை வெளிப்படையாக அந்த தாவீது சொல்கிறார். பாருங்களேன், நம்ம என்ன செய்தாலும், எந்த சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும், நம்ம உட்காருதலும் நம்ம எழுந்திருக்கிறதிலும் எல்லாவற்றையும் யார் அறிந்திருக்கிறான்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்மை முற்றிலுமாக நம்மை முழுவதுமாக அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நாளில் வந்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை ஆராய்ந்து வந்திருக்கிற உங்களில் அநேகர் உங்களுடைய நிலைமைகளை அறிகிறவர் யாரும் இல்லை என்று சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். என் கஷ்டத்தை அறிகிறவர் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ தேவன் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் யாவரையும் முழுவதுமாக அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், உங்கள் கஷ்டத்தை அறிந்திருக்கிறார், உங்களுடைய நிலைமைகள், நீங்கள் சொல்ல முடியாத காரியத்தைக்கெல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளை சிலவற்றை நம்ம வேகமாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை முதலாவது வேகமாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது இங்கே முதல் பிளஸிங் தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. என்ன தேவை, இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேவைகளை குறித்து நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதத்தில் கலங்கவே கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தேவைகள்லாம் அவர் அறிஞ்சிருக்க அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவைகளை நம் தேவன் முற்றிலுமாக அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகளோடு கூட நீங்கள் இந்த ஆராதனை வந்திருக்கிறான். உங்கள் குடும்பத்தில் அநேக தேவைகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். தேவன் குறிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லா தேவைகள் என்னெல்லாம் தேவை A to Z முதற்கொண்டு அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அவர்கிட்ட சொல்லி தான் அவர் அறிஞ்சு கொள்ள வேண்டும் அவசியம் அல்ல. கர்த்தர் சகலத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3, 4 வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3, 4. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை தேவனாய் கர்த்தர் அழைத்தார் இல்லையா? அவர் அழைத்த நோக்கமே சகலத்தையும் அறிந்தவராய் தான் அழைத்தார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் இந்த ஆபிரகாம் அவனுடைய வீட்டு வேலைக்காரனுக்கு இந்த எலியேசரை, இந்த ஒரு எலியேசர் அவன்கிட்டயே பிறந்து வளர்ந்துருக்கிறதுனால இவன் எனக்கு சுதந்திரவாளியாக இருக்க முடியுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள், இந்த ஆபிரகாமை முற்றிலுமாய் அறிந்த தேவன் அவரை கூப்பிட்றார். நீ ஒரு சுதந்திரவாளியை நீ கேட்குற, நான் உனக்கு எத்தனை சுதந்திரவாளியை கொடுக்க போகிறேன் பார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து 5ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், கவனிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவனுடைய தேவைகளை அறிந்து சொல்றாரு, இந்த ஒரு தேவையாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். தேவன் சொல்றாரு, இந்த ஒன்றும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு திரளாய் உன்னை கொடுப்பேன்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் வாக்கு பண்ணுறார். ஹல்லேலூயா. உன் தேவை ஒன்று தான், ஆனால் நான் கொடுக்க போகிறது திரளாக இருக்கும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் இந்த ஆபிரகாம் கூப்பிட்டு அவர் வெளியே கொண்டு வந்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவைகளை நிறைவாய் தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்கள் தேவைகள் உங்களுக்கு அது பெருசாக இருக்கலாம். கர்த்தர் அதை அல்ல, அதை பார்க்கல நிறைவாய் தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்கிற இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், பொருளாதாரத்தில் அநேக தேவையுடையவர்களாய் நீங்கள் இருக்கலாம். இதை தேவனாய் கர்த்தர் அவர் முழுவதுமாய் அறிந்திருக்கிறபடியால் வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் தேவனாய் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவர். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, நம்ம நினைக்கிறோம், நம்ம வேண்டுகிறோம், கொஞ்சம் இந்த தேவை, இந்த தேவை, இது இருந்தால் போதும், இந்த மாதத்தில் நான் ஏதாவது இந்த காரியத்தை நான் செய்திருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் தேவைகள் சிறிதாக இருக்கலாம். கர்த்தர் நிறைவாய் அதை தருகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதை பார்க்க நிறைவாய் தருகிற தேவன், நீங்கள் வேண்டுகிறதை பார்க்க நிறைவாய் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சொன்னபடியே பாருங்க, ஆபிரகாமின் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவர் திரளாய் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை அவர் செய்கிற தேவன். இன்றைக்கும் அதே போல இந்த ஜூலை மாதமாகிய இந்த 7ஆம் மாதத்திலும் தேவ ஜனமாகிய உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் தேவைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் தேவனிடத்தில் சொல்லியிருப்பீங்க. தேவனாய் கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறவரானபடியால் அவைகளை நமக்கு நிறைவாக தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார்,
அந்த தேவைகளை அவர் நிறைவாய் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்திலும் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடியால் அவர் நிறைவாய் நமக்கு அவர் தருகிற தேவன். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக அருளப்பட்டது. என்னப்பட்டதுன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்ம கூட விசுவாசிக்கணும். ஏன்னா பார்க்கல, தேவை இருக்குது, ஆனால் அதை நிறைவேற்றுவார் என்கிறதான வார்த்தையை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். ரெண்டாவது பிளஸ்ஸிங்கை நம்ம பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே இந்த வேத பகுதி எதை சொல்லுகிறது அப்படின்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வனாந்தர வழியாக கானானை நோக்கி புறப்பட்ட பாதையில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அவர்கள் பாருங்கள், கடந்து போகிற வழியில் இந்த எரிகோவுக்கு முன்பாக அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். எரிகோவை அவர்கள் கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இதை பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாய் கர்த்தர் என்ன சொன்னாராம், எரிகோவுக்கு முன்பாக நீங்கள் பாளையம் இறங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் இவர்களை அவர் என்ன பண்ணனா, அவர்களை பாளையம் இறங்கும்படி செய்தார். அப்போ இவர்களுக்கு வழியே இல்லை என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த இடத்துலேருந்து இவர்கள் கடந்து போக முடியாது என்பதை இவர்கள் அறிந்தார்களோ இல்லையோ, தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவர்களுக்கு வழியே இல்லாத சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறதை வைத்து தான் தேவனாய் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இவர்களுக்கு வழியை உண்டாக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் பாருங்கள், என்னதான் முயற்சி செய்தாலும் குடும்பத்தில் முன்னேறவே முடியாத ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். என்னதான் பண்ணாலும் இல்லையா, என்னதான் நம்ம முயற்சி செய்கிறோம், என்னதான் பிளான் பண்ணுறோம், எல்லாவற்றையும் செய்தாலும் முன்னேறுவதற்கு வழியே இல்லாத சூழ்நிலைகளில் அநேகர் நீங்கள் காணப்படலாம். சிலருடைய வேலையில் என்னதான் பாடுபடுறாங்க, என்னதான் ஓடுறாங்க, உழைச்சாலும் வேலையில் ஒரு முன்னேற்றமே இல்லாத ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படலாம். சிலருடைய வருமானத்தில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கலாம் இல்லையா. என்னதான் நம்ம உழைச்சாலும் என்னதான் பாடுபட்டாலும் வருமானத்தில் எந்த ஒரு உயர்வே இல்லாமல் இருக்கலாம். சிலருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையே இருக்கலாம். பொருளாதாரத்தில் இதிலேருந்து நான் மாறணும்னு பார்க்குறேன், ஆனால் மாறவே முடியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, அப்படி தான் என் வாழ்க்கையில் எப்படி இருக்குது, என்னால் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை, பின்தங்கிய நிலைமை தான் இருக்கிறது, சரிந்து போன நிலைமையில் தான் இருக்கிறது என்பது போல் சிலருடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சிலருக்கு பாருங்கள், அவருடைய சொந்த நன்மைகளை கூட அவர்களால் மீட்டுக்கொள்ள முடியாமல் அவர்களுக்கு தடையாகவே இருக்கலாம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகளை நம்ம வந்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் நம்முடைய நிலைமைகளை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அவருடைய நிலைமையும் அவர்கள் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், தேவனாய் கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருந்த தேவன். ரெண்டாவது பிளஸ்ஸிங், உடைய நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம் தேவன் பாருங்கள், சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறதுனால, நம்முடைய நிலைமைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறதுனால அவைகளில் நமக்கு உதவி செய்து தடைகளை உடைத்து நமக்கு அவர் வழிகளை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், எல்லாவற்றிலையும் எந்தெந்த நிலைமைகளில் நீங்கள் இருக்கிற என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் அந்தந்த நிலைமைகளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்து தடைகளெல்லாம் உடைத்து அவர் நமக்கு புதிய வழிகளை திறந்து கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய சேனையின் அதிபதியாக அங்கே தேவ தூதனானவர் வந்த பிறகுதான் எரிகோ பாருங்கள் தகர்க்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் முழுதுமாக வாசிக்கும் போது எரிகோ முற்றிலுமாக தகர்க்கப்பட்டது, தடைகள் உடைக்கப்பட்டது, வழிகள் திறந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை கடந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த
வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம தேவ ஜனங்களாக இருக்கிறோம். இந்த ஜூலை மாதத்திலும் தேவன் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அவர் அறிந்திருக்கிறவர் ஆனபடியால் அவர் எல்லா தடைகளையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் என்ன பண்ணுவார், நீக்கி போடுவார். அல்லேலூயா. நமக்கு புதிய வழிகளை அவர் உண்டாக்கி தருவார். உங்களுடைய புதிய வழிகளை நமக்கு அவர் திறக்கும்படி அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உங்களுடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறபடியால் அந்த நிலைமைகளில் நீங்கள் நன்மை வராதபடி போராடி கொண்டிருக்க எல்லா தடைகளையும் தேவனாய் காத்து நீக்கி அவர் என்ன பண்ணுவாரா, உங்களுக்கு ஒரு பெரிய புதிய வழிகளை தேவனாய் கர்த்தர் திறந்து கொடுப்பார். முன்னேற்றம் வரும். அல்லேலூயா. முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை திறந்து கொடுப்பார். உயர்வுக்கு உண்டான வழியை திறந்து கொடுப்பார். மேலான நன்மைகளை நீங்கள் காணும்படிக்கு தேவனாய் கர்த்தர் திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுகிற உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை தேவனாய் கர்த்தர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. உயர்வே இல்லாமல் கஷ்டப்படுகிற உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்குண்டான வழியை தேவனாய் கர்த்தர் திறந்து கொடுப்பார். மேன்மையே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற மேலான நன்மைகளை எதிர்நோக்கி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில், அதற்குண்டான தடைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தடைகளை உடைத்து இந்த மேலான நன்மைகளை மேன்மையையும் நீங்கள் அடையும்படி இதை கர்த்தர் புதிய வழிகளை திறந்து கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதற்கு நாம் என்ன செய்யணும்னாக்கா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. தேவன் என்னெல்லாம் சொல்கிறாரோ அவர் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணுமா, கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவர் உங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிறவர் ஆனபடியால் உங்களுக்கு புதிய வழிகளை தேவனாய் கர்த்தர் திறப்பார். எப்படி தான் திறக்கும் நமக்கு தெரியாது. அதற்கான ஆட்களை தேவனாய் கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. அந்தந்த காரியங்களை கர்த்தர் அனுப்புவார். இந்த எரிகோக்கு ஒரு தூதன் அனுப்புனார்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நிலைமைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய புதிய வழிகளுக்காக கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை ஒவ்வொரு இடத்துல செய்வார். அல்லேலூயா. எந்த காரியத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் தமது தூதனை அனுப்பி உங்களுக்கு புதிய வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. வழியே இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கர்த்தர் புதிய வழிகள் திறக்கும்படி செய்வார். அல்லேலூயா. மூன்றாவது பிளஸ்ஸிங்கை நம்ம கவனிப்போம். 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை பாருங்க, தாவீது சொல்லுகிறாரு. 30ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், தாவீது சொல்கிறாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். கவனிக்கணும், வேத வசனத்தை நம்ம கவனித்தால் தான் இந்த வார்த்தை நமக்கு புரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன்னாக்கா அவர் நம்முடைய புலம்பலை அறிந்திருக்கிறவரானபடியால் அதை அவர் மாற்றி அமைத்தார். அல்லேலூயா. கவனிக்கணும் வார்த்தைக்கு பின்பதாக இருக்கிற அர்த்தங்களை. அப்போ நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களாய் வந்திருக்கிற இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் அநேகருடைய வேதனைகளோடு கூட இந்த ஆராதனையில் நீங்கள் வந்திருக்கலாம், கேட்டுக்கொண்டு இருக்கலாம், பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்கள் மனதில் வேதனைகள், இருதயத்தில் வேதனை, சில பேருக்கு சரீரத்தில் வேதனை, சில பேர் குடும்பத்தில் சில காரியங்கள் வேதனையாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த வேதனை எப்படி தான் நான் மாற்ற போகிறேன்னு தெரியல என்று சொல்லி உங்களுக்கு அதற்குண்டான வழி தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. யாருமே அறிய முடியாமல், நீங்கள் வெளியே கூட சொல்ல முடியாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். குடும்பத்தில் சில காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதுனால வேதனையாக இருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில், சிலருடைய குடும்பத்தில் கடன் பாரங்கள் வேதனையாக இருக்கலாம். சிலருடைய குடும்பத்தில் அவருடைய கைகள் பிரயாசங்கள் கைகூடி வராமல் இருக்கிறதுனால, அது வாய்க்காமல் இருக்கிறதுனால, என்னதான் முயற்சி செய்தாலும் அது வாய்க்காமல் இருக்கிறதுனால அதற்குண்டான வேதனையோடு கூட வந்திருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு போராடி கொண்டே இருப்பாங்க, விடுதலையே பெற்றுக்கொள்ள முடியல, அதற்குண்டான வேதனையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். பாருங்களேன், நம்முடைய தேவன் உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தின் வேதனைகள், குடும்பத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிறார். நம்ம எங்கெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த வேதனைகள்லாம் மனுஷர் அறியாமல் இருக்கலாம், கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யார் உங்கள் வேதனைகளை அறியாமல் போகலாம்? நம் தேவன் உங்கள் வேதனைகளை அவர் முழுவதுமாக அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கா வேதத்தில் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு அவர்கள்
கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரினருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அல்லேலூயா. இங்க ஒரு மனுஷன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறத இயேசு கிறிஸ்து கண்டாருங்க. அல்லேலூயா. அவனை அறிந்திருக்கிற தேவனா இருந்தார். அல்லேலூயா. இது எப்படி பொருந்தது அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பதாக இருக்கிற அதிகாரத்தில் நீங்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு அற்புதங்களை அவர் செய்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, அங்கே ஊழியம் செய்துட்ட பிறகு 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சின்னா, 35ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். சீஷர்களுக்கு தெரியாது, இயேசுக்கு தெரியும் அங்கே ஒருத்தர் வேதனையாக இருக்கிறான்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் எவ்வளோ நன்கு அறிந்தவராக இருக்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா. அந்த மனுஷன் தன்னை என்ன பண்ணான், காயப்படுத்தி கொண்டு அவனால் ரொம்ப கஷ்டப்படுகிறத யார் அறிஞ்சிருக்கிறாருனாக்கா, சீஷர்களுக்கு தெரியும். யதார்த்தமாக பார்க்குறாங்க, ஓ திடீர்னு ஒருத்தன் ஓடியாரானே அப்படின்னு சீஷர்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் அவன் வேதனை அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அவன் காயத்தை, அவன் கஷ்டத்தை, அவன் கண்ணீரை அலகழிக்கப்படுகிறத இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்தவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், என்னெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க வராரு. வந்தபோது அவன் வேதனையோடு கூட இருந்த, விடுதலை இல்லாமல் தவிக்கிற அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து அவர் அறிந்திருக்கிறபடியால் அவனை விடுதலையாக்கும்படியாக வந்தார். இயேசு கிறிஸ்து வந்த அந்த நாளிலே கர்த்தர் முழுவதுமாக விடுதலையாக்கினார். அல்லேலூயா. அப்போ சீஷர்களுக்கு தெரியாது, இது புதுசாக அன்றைக்கு பார்க்குற சம்பவம் போல் அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை அவர் நன்கு அறிந்திருக்கார், தூரத்தில் அறிஞ்சிருக்கிறாராம். அல்லேலூயா. இல்லையா? தேவனாய் கர்த்தர் அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் அவனை சந்தித்து அவனை விடுதலையாக்கினார். அவன் வேதனை நீங்கினது, உபத்திரவம் மாறிச்சு, அவனுக்கு சமாதானமும் நிம்மதியும் அவன் சுகத்தையும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்க, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தில் நம்முடைய வேதனைகள் எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயம் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் விடுதலை தருவார், நமக்கு விடுதலை தருவார். நம்ம வேதனைகள் எல்லாம் மாறும்படி செய்வார், உபத்திரம் நீங்கும்படி செய்வார், சமாதானமும் சுகமும் சந்தோஷமும் வரும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அவர் செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணுமா, அவரே சார்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. இவர் தான் என் வாழ்க்கையில் நமக்கு நன்மை கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணுமா, அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். 4வது பிளஸ்ஸிங்கை நம்ம இந்த நாளில் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 8-9 நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறாரு, என் நினைவுகள் என்னவா, உங்கள் நினைவுகள் அல்ல. அப்படின்னா நம்முடைய நினைவுகளை அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளையும் அவருடைய நினைவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அது எப்படின்னா, இந்த 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதை விளக்கி காட்டுகிறார், வித்தியாசத்தை காட்டுகிறார். வாசிக்கலாம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம் தேவன் நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள்னால் நம்முடைய யோசனைகள், என்ன செய்ய போகிறோம், இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய காரியத்தில், நம்ம நினைத்திருக்கிற காரியத்திலாம் கர்த்தர் அறிந்திருக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது.
இல்லையா? ஆனால் தேவனாய் கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய நினைவுகளை அறிந்து கொள்ள முடியும். அப்போ நம்முடைய நினைவுகளுக்கும் அவருடைய நினைவுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே காண்பிக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசங்களை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம நினைவுகளில் இருக்கிற ஒரு காரியம், சில காரியத்தை நம்ம முக்கியப்படுத்துவோம். ஆனால் தேவனாய் கர்த்தருடைய நினைவுகள் பெருசு. ஹல்லேலூயா. அதை எப்படி நமக்கு தருவார் என்று சொன்னால், இன்றைக்கும் இந்த ஆராதனை வந்திருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், குறிப்பாக இந்த நன்மை எனக்கு கிடச்சா போதும் இல்லையா? நம்ம நினைப்போம், இந்த காரியம் எனக்கு ஆனால் போதும் அப்படின்னு நினைப்போம். இந்த விஷயத்துலேருந்து விடுதலை கிடச்சா போதும் அப்படின்னு நினைப்போம். இந்த நன்மைகள் வந்தால் போதும், இந்த தடைகள் மாறினா போதும். சின்ன ஒரு காரியத்தை நம்ம நினைப்பது உண்டு. சில வேளையில் இந்த ஒரு காரியம் இந்த மாதத்தில் எனக்கு முடிஞ்சுன்னா அதுவே எனக்கு பெரிய விஷயம் அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு இந்த நன்மை கிடைச்சானாக்கா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம கத்தரத்தில் நம்ம ஜெபித்து இருக்கலாம், நம்ம வேண்டி இருக்கலாம். குடும்பத்தில் இந்த நன்மைகள் எனக்கு உண்டானா போதும், எனக்கு அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பொருளாதாரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தாகிலும் நம்ம நினைத்து இருக்கலாம். தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு பாருங்கள், அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வெளியே சொல்ல முடியாமல் போயிருக்கலாம், நீங்கள் மற்றவர்கிட்ட கூட சொல்ல முடியாமல் உங்கள் இதயத்தில் அந்த நினைவுகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொடுக்கலாம். கர்த்தர் நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 139 சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை இப்போ வாசிக்க போகிறோம். கவனிங்க. 139 சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே, என் நாவின் சொல் பிறவாதற்கு முன்னே, இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல போவதற்கு முன்பதாகவே என் நினைவுகள் இருக்குது. அதே வாய் பேச போது அதை எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், முழுவதுமாக அறிந்திருக்கிறார். உங்களுடைய நினைவுகள் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, இல்லையா? மற்றவர்கள் அறியாமல் இருக்கிறான், கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படியானால் வேதம் சொல்கிறது அதை எப்படி நமக்கு தருவார் என்று சொன்னால், 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்கிறது. 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நன்மையானதே தருவார். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அவர் நன்மையாக அவர் என்ன பண்ணுவாராம், அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நன்மையானவைகளை நமக்கு தருவார். நம்முடைய நினைவுகள் அநேக காரியங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் நன்மையாக தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் தருவார். அப்படியானால் நம்முடைய நினைவுகளில் இருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறபடியே அதை தராமல், அதை தான் கவனிக்கணும். நம்ம நினைக்கிறபடியே, நம்ம எதிர்பார்க்கிறபடியே அதை தராமல் அவருடைய சுத்தத்தின்படியே அவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், நம்முடைய நினைவுகளும் அவருடைய சுத்தமும் இன்றைக்கு வெவ்வேறு விதத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய நினைவுகள் இருக்கிறது சாதாரணமானது, அவருடைய சித்தத்தின்படி பெற்றுக்கொள்வது மேலானது. அல்லேலூயா. அதே ஆசீர்வாதத்தை அவர் சித்தத்தின்படியே நமக்கு அவர் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 5லேருந்து 7 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இங்கே சகரியா எலிசபெத்துங்கிறதான ஒரு குடும்பம் இருக்குது. இவர்களுக்கு பாருங்கள் ஆசாரிய பணி இவங்க செய்கிறாங்க. ஆனாலும் இவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதை இவர்களுக்கு பாருங்கள் ரொம்ப நாளாக நீடித்தனால இருக்கிறாங்க. வயதாகி இருக்குது இல்லையா? காலங்கள் கடந்து போச்சு. இவங்க ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணாமல் இல்லை. அவர்கள் ஜபத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கேட்டு இருக்கிறார். ஆனால் இவங்களுக்கு ஒரு காரியம்னா, எங்களுக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை கொடுத்தா போதும் அப்படி தான் இவர் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரா வாசிக்கலாம். 5லேருந்து 7. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவர்கள் ஜெபித்தார்கள், இவர்கள் தேவனிடத்தில் இந்த பிள்ளைக்காக வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி 13ஆம் வசனம் சொல்கிறது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இவர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக அவர்கள் வேண்டி இருக்கிறத இங்கே தேவதூதன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இருவருக்கும் பிள்ளை குறித்ததான ஒரு வேண்டுதல் இவளுக்கு இருந்துச்சு. இதை தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவனாய் கர்த்தர் எப்படி கொடுத்தாருன்னா, அவனுடைய விருப்பத்தின்படி நினைவுகளின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி கொடுத்தாராம். அல்லேலூயா. பாருங்கள்,
வாசிக்கலாம். 15, 16, 17 வாசிக்கலாம் வேகமா. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய நினைவுகளுக்கு ஏற்றபடியும் வருது, அது தேவ சித்தத்தின்படியும் வருது. அல்லேலூயா. கவனிக்கணும், அவர் நினைத்ததும் தேவனை கர்த்தர் தராரு, அதை தேவ சித்தத்தின்படி ஆசீர்வாதமாக்கி தரார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, நம்முடைய நினைவுகளில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் எப்படின்னா அவர் சித்தத்தின்படியே ஆசீர்வாதமாக்கி அவர் தருகிறாரா. அல்லேலூயா. ஒரு வேளை இவர் நினைக்கிறபடியே தேவனை கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் அது அவங்களும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி கொடுத்ததுனால எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள்னு சொல்லி வேதம் பாருங்கள் 14ஆம் வசனம் சொல்கிறது. வாசிக்கலாம். அவன் நிமித்தமாக வாசிப்போம். 14ஆம் வசனம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இதுதாங்க தேவ சித்தம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு உனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும். எதுக்கு? இது உங்களுடைய நினைவுகளில். ஆனால் கர்த்தருடைய சித்தம் வருமானால் எல்லாருக்குமே மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய நினைவுகளை அவர் என்ன பண்ணுறாராம், அவர் முழுவதுமாக அறிந்திருக்கிறார். அன்றைக்கும் இந்த குடும்பத்தாருடைய நினைவுகளை அறிந்திருந்து தேவனுடைய சித்தத்தின்படியே கொடுத்தாராம். பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாய், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காணும்படியான ஒரு வழியை தேவனை கர்த்தர் கொடுத்தார் அந்த நாட்களில். அப்போ இன்றைக்கும் நம்முடைய நினைவுகள் இருக்கிற காரியங்களை கர்த்தர் பார்க்கிறாரு, அதை தேவ சித்தத்தின்படி ஆசீர்வாதமாக்கி தருகிறார். அல்லேலூயா. இதன் மூலமாக நம்ம கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லை, நிறைவான சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான ஆனந்தத்தினால தேவனை கர்த்தர் அவர் நிரப்பி நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த நாட்களில் கூட அவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாச்சு இல்லையா. இன்றைக்கும் நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் தேவனை கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக்கும்படியாக தேவனை கர்த்தர் அவர் சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் நம்முடைய நினைவுகளின் விருப்பங்களையும் அவருடைய சித்தத்தின்படியே நமக்கு அவர் நிறைவேற்றுவார். அதனால் நமக்கு மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா அவருடைய சித்தத்துக்கு நம்ம நம்பி காத்துருக்கணும். அல்லேலூயா. அவருடைய சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், இதுதான் நம்ம ஜபமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்பி அவர் சித்தத்துக்கு நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்மளுடைய நினைவுகளை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வாதமாக்கி நமக்கு தருவார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? இதனால கூட நம்ம ஜெபித்து முடிக்க போயிடும். கர்த்தர் 4 விதமான நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது, அவர் நம்மை முழுவதுமாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த ஜூலை மாதத்தில் அவர் நமக்கு தந்திருக்கிற 4 விதமான ஆசீர்வாதங்களை தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதை நம்ம வாசிக்க போமானால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனாய் கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திருப்தியாய் மாற்றுவார். அவர் நம்முடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தடைகள்லாம் மாறி உங்களுக்கு வழிகளை திறக்கும்படி செய்வார். கர்த்தர் நம்முடைய வேதனைகள் அறிந்திருக்கிறார். வேதனை, துன்பம், துயரம், உபத்திரம், கஷ்டமெல்லாம் மாறி போகும். தேவனாய் கர்த்தர் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார். தேவனாய் கர்த்தர் சிறப்பானதை அவர் சித்தத்தின்படியே தருவார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தர் நோக்கி நாம் பார்க்கலாமா? இதுக்காக நம்ம தேவனாய் கர்த்தர் நம்பி தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் துதிக்கலாமா? தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் துதிக்கலாமா? அவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், உன்னை நினைவுகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன், உன் தேவைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய எல்லாவற்றையும் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து தூரத்தில் இருந்தும் நினைவினை அறிகின்றீர், சோர்ந்திட்ட நேரம் எல்லாம் புதுவலம் எனக்கு அளித்தீர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்த கதறுதல் கேட்டறிந்தவர். கண்ணீரை கணக்கில் வை